சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் உலகத்தை எல்லாம் ஆள வேண்டும் என்று நினைத்த அந்த அரசர் மரிக்கும் பொழுது 3 காரியங்களை சொன்னார் என்று நான் பார்த்தேன். அந்த 3 காரியங்களில் முதலாவது, என் சவப்பெட்டியை கைதேர்ந்த 4 மருத்துவர்கள், அவரை பராமரித்த 4 மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, தான் சம்பாதித்த எல்லா செல்வத்தையும் அவர் அந்த சவப்பெட்டி எடுக்கிற இடத்திலிருந்து கல்லறை வரையும் அந்த பணத்தை இறைத்து கொண்டே போக வேண்டும் என்று. மூன்றாவது காரியம், என் கைகளை அந்த சவப்பெட்டியின் வெளியே தொங்கவிட வேண்டும் என்று அவர் சொன்னதாக அந்த வீடியோவில் போட்டிருந்தார்கள். அப்போது அதற்கு அவர் 3 காரணங்களை சொல்லுகிறார். என்னவென்றால், ஒரு சில வியாதியை எப்பேற்பட்ட மருத்துவராலும் குணமாக்க முடியாது என்று முதலாவது காரியத்திற்கும், நீ சம்பாதிக்கிற பணம் உன்னோடு கூட வருவதில்லை என்று சொல்லி 2வது காரணம், 3வது ஒரு காரணம், நாம் வெறுங்கையாக வந்தோம் வெறுங்கையாக செல்லுகிறோம் என்று சொல்லி இந்த 3 காரியத்தை அவர் சொன்னதாக அந்த வீடியோ இப்படியாக முடிக்கிறது. ஆனால் அதை நான் கிறிஸ்துவத்தோடு கூட இணைத்து பார்க்க விரும்புகிறேன். அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஏனென்றால் இதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு அடிக்கடி பயங்கரமான தீவிரமான ஒரு வயிற்று வலி வரும். அந்த வலி வரும் பொழுது ஃபேனு இருந்தாக்கா தூக்கு மாட்டின்னு தொங்கலான்னு கூட தோணும். ஆனாலும் அந்த வேலையிலும் நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவேன். தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். அந்த வலி வரும்போது என்னால் தாங்கவே முடியாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உள்ளத்திலிருந்து சொல்லுகிறேன், இது பொய்யல்ல, உண்மை. பார்த்தீர்கள் என்றால் இந்த விடுதலை இயேசு கிறிஸ்துவனால் கொடுக்க முடியும். நீ எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், மரண கண்ணியில் இருந்தாலும், அல்லது போராட்டத்தில் இருந்து எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, முழு இருதயத்தோடு நீ நம்பி அவரிடத்தில் கேட்பாய் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். 1. 2வது, நீ சம்பாதித்த பணம் இங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடறோம்னு சொல்லுவார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீ இந்த உலகத்தில் சம்பாதிச்சு வைத்திருக்கிற அந்த வருமானத்தினால் நீ பரலோகத்தில் டெபாசிட் பண்ண முடியும், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். எப்படி என்று கேட்கிறீர்களா? நீங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும், பிறருடைய ஊழியங்களையும் பிறர் கஷ்டப்படுகிற வறியவர்களின் கண்ணீரையும் போக்கும் பொழுது உங்களுடைய பணம் பரலோக ராஜ்யத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இதற்காக நான் உங்களை பொருளுக்காக பேசவில்லை. அவர் சொன்னது நாம் எல்லாவற்றையும் இங்கு விட்டு போக வேண்டும் என்பதை அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் இங்கு விட்டு போக வேண்டாம், டெபாசிட் செய்து பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒரு சிலர் தவறாக புரிந்து கொள்ளக்கூட விருப்பம் இருக்கிறது, காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் அநேகருக்கு தன்னுடைய அன்பை காட்டும்படியாக தான் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். ஆகவே இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. பணத்தை பற்றி பேச வேண்டும் என்றதில்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த பணத்தை நான் எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் அந்த பணத்தை சம்பாதித்த பணத்தை ஐயோ நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாக்கா ஏழைகளுக்கு செலவு பண்ணலாம், தவறில்லை. 3வது காரியம், நான் வெறுங்கையோடு செல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு துணையும் உன் விரலை பிடித்து நடத்துகிறவருமாக கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். அது உள்ள ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இதோ நான் சதா காலங்களும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. நமக்கு ஒரு கரம் இருக்கிறது, ஆணி அடிக்கப்பட்ட கரம். அந்த கரத்தில் நமக்கு சகல விடுதலை உண்டு, பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. அந்த கரம் நம் கரத்தை பற்றி கொண்டு சதா காலம் என்றால் பூமியில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர்களோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆகவே அவர் பிடித்த கரம் பிடித்தது தான், அதை அவர் விடமாட்டார். ஆகவே நம்ம வெறுங்கையாக வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். நம்ம பூமியில் வந்து கடைசி பரியந்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் கரத்தை பிடித்து நடத்துகிறார். அப்போது மாத்திரம் இல்லை, நம் மரித்த பிறகும் நம்ம தூக்கி எடுக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு பரதீசில் வைத்து அவர் தம்முடைய சமூகத்தில் வைத்து நம்ம பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த 3 காரியங்களும் பார்த்திங்கனாக்கா நம்ம கிறிஸ்துவத்தில் இதெல்லாம் நிறைவேறுகிறது. என்ன வைத்தியப்பட்ட வியாதி இருந்தாலும் நமக்கு கர்த்தர் விடுதலை தராரு. 2வது, நீங்கள் பொருள் சம்பாதிச்சு தான தர்மங்களை பண்ணும்போது அங்கே டெபாசிட் பண்ணுறீங்க. 3வது, கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம கரத்தை பிடித்து நித்தம் நடத்துவார். ஆமென்.